குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நேற்று ஐசிசி T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியானது நடைபெற்றது. இதில் இந்திய அணி 96 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி T20 உலகக்கோப்பையை 3வது முறையாக கைப்பற்றியது. இதற்கு முன்பு இந்தியா 2007 மற்றும் 2024 ஆண்டுகளில் மகுடம் சூடியிருந்தது. நேற்று நடந்த போட்டியில் வென்றதன் மூலம் இந்தியா சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்ட முதல் அணி என்ற சாதனையை படைத்தது மட்டுமல்லாமல் 3வது முறையாக மகுடம் சூடிய முதல் அணி என்ற சாதனையையும், சொந்த மண்ணில் முதன்முறையாக கோப்பையை வென்ற அணி என்ற வரலாற்று சாதனையையும் படைத்துள்ளது. T20 உலகக்கோப்பை வரலாற்றில் இதுவரை எந்த அணியும் 3 முறை கோப்பையை வென்றதே இல்லை. அதிகபட்சமாக மேற்கு இந்திய தீவுகள், இங்கிலாந்து அணிகள் தலா 2 முறை மட்டுமே கோப்பையை வென்றிருந்தன. T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி ஆட்ட நாயகனாக பும்ராவும், தொடர் நாயகனாக சஞ்சு சாம்சனும் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு T20 தொடருக்கு ஐசிசி மொத்தம் 101 கோடி ரூபாய் பரிசு தொகையை ஒதுக்கியுள்ளது. இதில் பங்கேற்ற ஒவ்வொரு அணிக்கும் குறைந்தபட்சம் சுமார் ரூபாய் 1 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.